கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஒரு 15 பேர் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இல்லை பல்வேறு கருத்துக்கள் கூட தற்போது எழுப்ப தொடங்கி இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தரப்பினர்கள் அதிகமான நீதிபதியாக இருக்காங்க. சில கேள்விகள் கூட வழக்கறிஞர்கள் எழுப்புறத பார்க்க முடிகிறது. நீதிபதிகள் நியமனம் சமூக நீதியா அநீதியா என்ற மாதிரி ஒரு கேள்வியை கூட வைக்கிறாங்க. இப்படி பார்க்குறீங்க சார் வழக்கறிஞர்? பொதுவாகவே நீதிபதிகள் நியமனம் என்பது இந்தியாவை பொறுத்தளவில் சாதாரண சாமானியமான பழங்குடி அருந்ததியினர் ஆதி திராவிடர் மற்றும் ஓபிசி மக்கள் நினைச்சு பார்க்க முடியாத உயரத்தில் அந்த நீதிபதிகள் பதவிகளை பூணூல் வளையமாக வைத்திருக்கிறார்கள் என்றுதான் தந்தை பெரியார் சொல்லுவார். நீ கீழெல்லாம் போராடி வெற்றி பெற்று ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் அங்கே உச்சி குடிம்பி இருப்பான், வழக்கு தோத்து போயிருவார். பெரியார் சொல்றது. நம்முடைய திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு திராவிட இயக்கத்துடைய கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணி தொடர்ச்சியாக போராடி வருகிறார். நீதிபதி நியமனத்தில் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கக்கூடிய பாலின சமத்துவம், சமூக நீதி, இதையெல்லாம் பின்பற்றி நீங்கள் நீதிபதி நியமனத்தை நியமிக்க வேண்டும் என்று நீண்ட ஆண்டுகளாக போராடி வருகிறார். ஆனால் தமிழ்நாட்டில் பிடிச்ச சாபக்கேடு, அதற்கான முன்முயற்சிகளில் அதற்கான வேலைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மறைந்த முத்தமிழ் கலைஞர் கூடுதல் கவனம் செலுத்திய முதலமைச்சர்களில் அவர் ஒருவர். சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு 100ஆண்டு விழா கண்ட நேரத்தில்தான் பெரியாருடைய ஆலோசனையை ஏற்று 100ஆண்டு விழா கொண்டாடுவது சரி, பட்டியலை பார், 100 ஆண்டுகளில் ஒரு தமிழன் நீதிபதியாக அமர்ந்திருக்கிறாரா? 100 வருஷம் ஆச்சு. பெரியார் என்கின்ற அந்த பெரிய அரிய மாமனிதர் நமக்கு மண்டையில குட்டி சொல்றார். அப்பதான் முதலமைச்சர் கலைஞர் லிஸ்ட பார்க்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 100ஆண்டு கொண்டாடுகிறோம். சர்மா, சாஸ்திரி, ஐயர், ஐயங்கார் என்ற பட்டியல் நீளுகிறதே தவிர உழைக்கு வர்க்கம், பாட்டாளி வர்க்கம் நம்முடைய பெயர் இல்லை என்று வேதனையோடு கலைஞர் அந்த பட்டியலை பார்க்கின்றார். 100ஆண்டு விழா உயர் நீதிமன்றத்திற்கு நடக்கின்ற பொழுதுதான் மிக மிக பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்த, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முக்குளத்தோர் சமூகத்திலே குண்டையங்கோட்டை மறவர், அவங்க மிக மிக பின்தங்கிய முக்குளத்தூர் ரத்னவேல் பாண்டியன் அவர்களை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆக்கிய பெருமை திராவிட இயக்கத்திற்கு உண்டு, தலைவர் கலைஞருக்கு உண்டு. பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர் தான் நம்முடைய தோழர் வரதராஜன் அவர்களை முதலாக 100ஆண்டு கண்ட சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக்கி அழகு சேர்த்தவர் கலைஞர், திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், பெரியாருடைய ஆலோசனை. அதான் பெரியார் கலைஞருக்கு இறந்ததுக்கு முன்னாடி அவை மரியாதை செலுத்தக்கூடாது. இவ்வளவு பெரிய சாதனை செய்த கலைஞருக்கு திராவிட கழகத்தின் சார்பில் நானே சிலை வைக்கிறேன்னு சொல்லி கலைஞர் அவர்களுக்கு மவுண்ட் ரோட்ல புகாரி ஹோட்டல் இருக்கு பாருங்க, அந்த மவுண்ட் ரோட்ல சிலை வெடித்தவர் தந்தை பெரியார். அது மாதிரி ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு இல்லை, நமக்கு கிடைக்கல, வாய்ப்பு இல்லை. அதற்கு அடுத்த முதலமைச்சர்கள் எல்லாம் இந்த நீதிபதி விஷயத்துல நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக பிரதிநிதித்துவம் என்பதில் முழுமையான அக்கறை செலுத்தவில்லை என்ற வருத்தமும் என்னை போன்றவர்களுக்கு உண்டு. இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு நீதிபதி பதவி என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு தான்
பிறப்பால் உயர்ந்தவர்கள் என்கின்ற மனுதுருமத்தை நிலைநிறுத்துகின்ற அடிப்படையில் மனுஸ்கிருதியை தூக்கி பிடிக்கின்ற அடிப்படையில் தான் நீதிபதியுடைய நியமனம் நடைபெறுவதாக அப்பட்டமாக தெரிகிறது. நீண்ட ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு நீதிபதிகள் நியமனத்தை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். இன்னைக்கு வேலை நாள் இல்லை, 8 நீதிபதிகள் இன்னைக்கு பதவி பிரமாணம் எடுத்திருக்காங்க. வாழ்த்துவோம், வரவேற்போம். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:35 நல்ல நேரம் பார்த்து பதவி பிரமாணம் எடுத்திருக்காங்க. இருக்கட்டும். அந்த நீதிபதிகள் நியமனம் பன்முகத்தன்மை வாய்ந்ததா, சமூக நீதிக்கு உட்பட்டதா? அப்படிதான் என்னுடைய கேள்வி, என்னுடைய பார்வை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வை அது இருக்கணும். இந்த பார்வை மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு கிடையாது. பெரியாரை கொள்கை வழிகாட்டி என்றும் அம்பேத்கரை வழிகாட்டி என்றும் படம் தான் போட தெரியுமே தவிர அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடம் ஜோசப் விஜய்க்கு கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. ரொம்ப வேதனையோட நான் சொல்றேன், இந்த 8 பேர் யார்? இன்னைக்கு 8 பேர் நீதிபதியை நியமிக்கப்பட்ட 8 பேர்ல சுதந்திர இந்தியாவில் பூர்வ குடிமக்களாக வாழுகின்ற 78-79 வருஷாட்சி சுதந்திரம் அடைஞ்சு ஒரு அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் உயர்நீதிமன்ற நீதிபதியா வந்திருக்காங்களா? பூர்வ குடிமக்கள். முக்குளத்தோரில் புறமலை கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் 1000க்கு மேற்பட்ட வழக்கறிஞர் இருக்காங்க. ஒரு நீதிபதிக்கான தகுதி இல்லையா? இல்ல. இந்த மண்ணின் மைந்தன் தேவேந்திர சமூகத்தில் ஆதி திராவிடர் யாருமே இல்லையே. 78-79 வருஷம் ஆச்சு சுதந்திர இந்தியாவில். இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏன் பிரதிநிதித்துவம் கொடுக்க மறுக்கிறீங்க? 10 நீதிபதிகள் நியமிக்க வேண்டும் சொல்லி சென்னை ஹைகோர்ட் கொலிஜியம், உச்ச நீதிமன்றம் கொலிஜியம் ரெண்டும் பரிந்துரை பண்ணி ஒன்றிய அரசுக்கு அனுப்புது. ஒன்றிய பாசிச பாஜக அரசு 2 வழக்கறிஞருடைய நியமனத்தை தடை செஞ்சு வச்சிருக்கு, நியமிக்கல. ஒருத்தர் அப்பாத்துறை, சிறந்த வழக்கறிஞர், பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர். அவருக்கு சென்னை ஹைகோர்ட் கொலிஜியம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கொலிஜியம் பரிந்துரை செய்தும் தடுத்த சக்தி அது. எங்களுடைய கேள்வி, எங்களுடைய பார்வை பெரியார் கொள்கையின் பார்வை. முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஐயப்பராஜா சென்னை ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்றார். அவருக்கு ஏஜ் இன்னும் வரலன்னு சொல்லி நிறுத்துறாங்க. இந்த 8 பேர் யார்? மீதி இருக்க 8 பேர், 8 பேர்ல 2 பேர் பிராமணர். ஏற்கனவே 8 பேர் பிராமணர் இருக்கிறாங்க. மொத்த அந்த சமுதாயத்தில் அவங்க வாழ்ற எண்ணிக்கை எவ்வளவு? 3% பேர். அப்ப ஏற்கனவே 8, இப்போ 2, 10 பிராமணர்னா 3% பேருக்கு 25% பேர் உயர்நீதிமன்ற பதவியா? நாங்க ஆண்ட பரம்பரை, எங்க பரம்பரை தான் பெரிய பரம்பரைன்னு சொல்ற அனைத்து பிற்படுத்தப்பட்ட சாதி சங்க தலைவர்களை கேட்கிறேன், எதுக்கோ போராட்டம் நடத்துறீங்களே? திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏத்தணும், தீபம் அங்க ஏத்திக்கிட்டு இருக்கிறோம். வழக்கம் போல் என்ன இருக்கோ அதை ஏத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தீபம் ஏத்துறதுக்காக சாதி சங்கத்தை திரட்டு கேட்கிற நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நீதிபதியா வரலையே சுதந்திர இந்தியாவில கொதிப்பு ஏன் சாதி சங்கத்தினருக்கு வரமாட்டேங்குது? பெரிய மீச, நாங்க ஆண்ட பரம்பரை, அனைத்து சமுதாயம் யாரா வந்திருக்கோமா? ஆசாரி இது வரைக்கும் வந்திருக்காங்களா? இதுவரைக்கும் அருந்ததி வந்திருக்காங்களா? இதுவரைக்கும் பிரமலை கலர் வந்திருக்காங்களா? இதுக்கெல்லாம் கொந்தளிக்க மாட்டது ஜாதி சங்க அமைப்புகள். எதற்கு போராடுறோமோ அதை போராடுறது இல்லை. அதனாலதான் ஒன்றிய பாஜக அரசு நீங்கள் எல்லாம் சூத்திரர்கள், நீங்கள் எல்லாம் நீதிபதி அவருக்கு தகுதியற்றவன் அடிப்படைதான் இந்த நியமனம் நடக்கதா நான் கருதுறேன். பாஜக அரசு இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரலா இருந்தவங்க,
பாஜக அரசுல பாரதிய ஜனதா கட்சியில இருந்தவங்க, பிராமணரா இருக்கிறவங்க, முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்கள நீங்க தொடர்ச்சியா நீதிபதிகள் நியமனம் பண்ணா பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தான் இந்த நியமனம் நான் கருதுறேன். சமூக நீதிக்கு பாஜக அரசு வைக்கிற வேட்டாதான் நான் கருதுறேன். ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழக்கூடிய கூறுக்குடி சமூகத்துக்கு எதிரான தீர்ப்பு, எதிரான நடவடிக்கையா தான் இந்த நீதிபதி நியமனத்தை நான் பார்க்கிறேன். என்ன பாவம் பண்ணா மனுஸ்கிருதி என்ற பேர்ல, மனுதர்மம் என்ற பேர்ல, வர்ணாசம் என்ற பேர்ல அவர் என்ன படித்திருந்தாலும், என்ன திறமையா இருந்தாலும், என்ன வழக்கறிஞர்ல அடுத்த தகுதி இருந்தாலும் அவன் பிறப்பால் சூத்திரன் என்று கருதுகிறீர்களா? அதனால் தகுதி இலக்கம் செய்கிறீர்களா? 3% இருக்கிறாங்களே, அவங்க அப்படி 10 பேர் நீதிபதிகள், 3% 25% பதவி உயர்வு, 15 பேர் நியமனம், 15 பேர்ல 8 பேர் வழக்கறிஞர், அந்த 8 பேர்ல 2 பேர் பிராமணர்னா மீதி ஜுடிஷியல்ல சீனியாரிட்டி அடிப்படையில் வர்றாங்க. அதுலயும் விவகாரம் இருக்கு, அது பின்னாடி பேசுவோம். கொலிஜியம் பரிந்துரை செய்தும் ஒன்றிய பாஜக அரசு ஏன் தடுக்குது? ஒரு பிரமலை கல்லர், ஒரு அருந்ததியர், ஒரு ஆதி திராவிடர், ஒரு ஆசாரி சமூகத்தை சேர்ந்தவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக வருவது தடுப்பது எது? நான் பாஜக அரசு கேட்கிறேன். நான் பாஜகவுடைய தலைவர் நைனா நாயந்தனை கேட்கிறேன், இதையே தடுத்து கேட்க மாட்டேன்றீங்க? நீங்க ஒரு முக்குளத்தோர் சமூகத்தின் பிரதிநிதியாக தான் உங்களை பாஜக தலைவராக போட்டுட்டாங்க. குற்றப்பரம்பரை சட்டம் என்று இருந்தது. பிறப்பாலே ஒருத்தர் குற்றப்பரம்பரை என்று சொன்னார். அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் பிறந்து வந்த ரத்னவேல் பாண்டியனை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆக்கிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு, கலைஞருக்கு உண்டு, பெரியாருடைய இயக்கத்துக்கு உண்டு. ஜோசப் விஜய்க்கு இது மண்டையில ஏறுமா? சட்டத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் இதை பத்தி வாய் திறக்க முடியுமா? பேச தெரியுமா? இந்த நீதிபதிகள் நியமனம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பன்முகத்தன்மைக்கு எதிராக கருதுகிறேன், சமூக நீதிக்கு எதிராக கருதுகிறேன். இதை எதிர்த்து விழிப்புள்ள அனைத்து சமூகங்களும், ஒட்டுமொத்த சமூக அமைப்புகளும், ஒட்டுமொத்த நாடும் எதிர்த்து கிளந்தெழ வேண்டும் என்று வேண்டுகோள். இதுல முக்கியமா அந்த கொலிஜியம் அமைப்புக்கு மாற்றாக இன்னொரு அமைப்பு வரணும்னு ஒரு கருத்து வருதுல்ல சார், அது எப்படி சார் பாக்குறீங்க? கொலிஜிய அமைப்புக்கு மாற்றாக ஒரு தனியான ஒரு அமைப்பா இருக்கணும். தனியாக ஒரு அமைப்பு ஒன்றிய அரசுடைய தலையீடு இல்லாமல் இருக்கணும். இது எப்படின்னு கேட்டா, இப்போ கொலிஜிய அமைப்புல ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட், டெல்லி உச்ச நீதிமன்றம் ரெண்டும் பரிந்துரை பண்ண அப்பா துறைக்கு நம்ம ஐயப்பராஜாக்கு எப்படி நிப்பாட்டுறாங்க? அதான் ஒன்றிய அரசு. பாஜக அரசை பொறுத்தவரையுள்ள எல்லா நியமனங்களையும் பிரதமர் மோடி கையில் எடுக்கிறார். இது ஒரு சர்வதிகாரத்துடைய உச்சம், இது பாசிசத்தின் உச்சம். இது இப்படி தொடர்ந்தா இங்க ஜனநாயக தன்மை, பன்முகத்தன்மை, சமூக நீதி குரல் வலை நெரிக்கப்படும். அதனால நீதித்துறையை பொறுத்தவரையுள்ள நீதி பரிபாலனம் என்பது சமூக நீதி அடிப்படையிலான, பன்முகத்தன்மை அடிப்படையிலான அரசியலமைப்பு சட்டம் சொன்ன வழிமுறையில நீதிபதி நியமனம் இல்லைன்னு சொன்னா எதிர்கால நீதிமன்றமே வேற மாதிரி போயிடும். மனுதர்ம சட்டம் அங்கே ஆளுகின்ற சூழ்நிலை ஏற்படும் ஒரு அபாய சூழல் இருக்கிறது. விழிப்போடு போராட வேண்டும். நன்றி சார். நன்றி.